ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி இது மட்டும் வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து செய்யலாம், சூப்பராக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்துட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் மெஷரிங் பண்ணியிருக்க ஸ்பூன்லேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த வரமல்லி தான். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. 3 பல் அளவுக்கு பூண்டு, 3 வரமிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் மொறுன்னு வரணும். இதை அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சமாக வந்துட்டு வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்குனது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்துட்டு ஓரளவுக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா 2மே ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இல்லாட்டினாலும் கொத்தமல்லி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வரமல்லி போட்டிருக்கமே, கொத்தமல்லியும் சேர்க்குறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில நினைக்காதீங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி, புதினா 2மே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து கொட்டி ஒரு 4 தோசை ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். வரமல்லி சேர்த்துருக்கனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் அந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த விளாக்கில் பார்க்கலாம். பாய்.